குட்டி, தங்க குட்டி, என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? ஜுஜு 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 பையா ஜுஜு. மாமா, என்னால என் கண்ணையே நம்ப முடியல. குழந்தைய நீங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொஞ்சறது பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே சந்தோஷத்துல தலகால் புரியல. தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ சோ மச் பாத்துக்கிட்டதுக்கு. தலகால் புரியறதெல்லாம் இருக்கட்டும், குழந்தை விட்டுட்டு எங்க போற? இல்ல, எனக்கு ஒரு போன் வந்துச்சு. ரூம்ல சிக்னல் சரியா கிடைக்கல. சோ அதனால டெரஸ்க்கு போய் நான் போறப்போ அவன் தூங்கிட்டு தான் இருந்தான் மாமா. அதுக்கப்புறம் முழிச்சிட்டு அழுதுருப்பான் போல, பாவம். அவன் பாட்டு தனியா அழுதுட்டு இருந்தான். நான் அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். சும்மா பாசங்கேசன் வாயிலே வடை சுட்டா பத்தாது. குழந்தைய பாத்துக்க தெரியணும். சரி கொடுங்க. திருத்தணிக்கை வாட 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 வாங்க வாங்க வாங்க. ஹாய். செல்ல குட்டி, என் தங்கம், நான் நினைச்சத சாதிச்சிட்டடா. உங்க அப்பாவை தேடி வர வச்சுட்டேன். என் தங்கம்டா நீ, தங்கம். கூடிய சீக்கிரம் உன்னை வச்சு நான் நினைச்சதெல்லாம் நிறைய சாதிச்சுக்குவேன். உன்ன என்னாச்சு ஸ்வேதா? பால் வாசனை அடிக்குது மருது. நான் மாடிக்கு போன அந்த கேப்பை யூஸ் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த வெண்ணில பால் கொடுத்துருக்கான். நான் வந்ததும் டென்ஷன்ல மாமாவை கூப்பிட்டு விட்டு டிராமா போட்டிருக்காங்க. மாமாவும் அவ பேச்சை கேட்டுக்கிட்டு குழந்தைய கொஞ்சம் மாதிரி ஒரு டிராமா. மாமாவும் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா மருது? விடமாட்டேன் மருது, விடமாட்டேன். மேடம், சரி சரி பாத்துக்கலாம். டைம் ஆகுது, என் ஒய்ஃப்ட கூட்டிட்டு போங்க. எங்களுக்கும் டைம் ஆகுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பர்சனல் கால், அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. ஒண்ணும் இல்ல. ஆமாமா. ஓ அப்படியா? அப்புறம் எது? ஐயோ, போனும் போனும்னு தவிச்சியடா. போயிட்டியே. கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம். ஏதோ தப்பு பண்ணிட்டோமே, இறங்கி போலான்னு பார்த்தா ஆளாளுக்கு ஏறி மிதிக்கிறீங்களேடா. நான் ஏறி மிதிச்சா ஒருத்தங்க கூட மிஞ்ச மாட்டாங்க. இன்னைக்கு உனக்கு நேர்ந்த கதிதான் நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு கூட. என்ன திமுற பேசுறீங்க? வாங்க மருது, போலாம். இவன நான் அடிச்சு போட்ட மாதிரி ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல போயிடுவான். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். இல்ல சார், வீட்ல இருந்து எந்த விதமான ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விஷயத்தையும் பேசுறது இல்ல. எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல பேசிக்கலாம். இது ஹாஸ்பிட்டல் விஷயம் மட்டும் கிடையாது, என் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுசித்ரா டாக்டர் கிட்ட பேசி அவங்க கிட்ட தான் உங்க அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள போய் பேசலாமா இல்லை இங்கேயே பேசலாமா? வாங்க சார். வாங்க சார், உட்காருங்க. வீட்ல உடம்பு சரியில்லாத அம்மா இருக்காங்க.
அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல டாக்டர், இதை தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை டாக்டர், சுவேதாக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியாததா? சுவேதோட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியுமே. அவ அது என்னோட குழந்தைன்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அது என்னோட குழந்தை இல்லை. என் பொண்டாட்டிக்கு நான் கனவுல கூட துரோகம் பண்ண மாட்டேன். 10 குறைக்கு ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு நான் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. தனியாளா அவளால இதெல்லாம் பண்ண முடியாது. அதுவும் ஒரு போலி டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அந்த ஃப்ராடுக்கு இன்னொரு ஃப்ராடு தான், சாரி, அந்த ஃப்ராடுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். எனக்கு என்னமோ நீங்க தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்களோன்னு தோணுது. சொல்லுங்க டாக்டர், என்ன பண்ணீங்க? என்ன சார், ஏதோ பேசணும்னு வீட்டுக்குள்ள விட்டா வந்ததும் என்ன தப்புன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க சார், எனக்குலாம் எதுவும் தெரியாது. அஸ் அ டாக்டரா பிரசவம் பாக்குறதோட என்னோட டியூட்டி முடிஞ்சது. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்களா இல்லையான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைனா அதை நீங்க 2 பேரும் தான் பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு டாக்டர் கிட்ட வந்து அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல முத்தரசன். இருங்க டாக்டர், ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? பின்ன என்ன சார், நீங்க என் தொழிலை கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, நீங்க நியாயமான ஆளா இருந்தா கூட ஸ்வேதாவையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அப்புறம் சொல்லுங்க சார், அப்படியே பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க டாக்டரா இல்ல ஆக்டரா? பிரமாதமா நடிக்கிறீங்க. சினிமா பக்கம் போனீங்கன்னா ஆஹா, உங்களை மிஞ்சிக்க ஆளே இருக்காது போல இருக்கு. இல்ல, நான் உங்களை ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்கே இவ்வளோ எமோஷனு? வாயில வார்த்தை குளறுது, கை நடுங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுமா தோணாதா? டாக்டர்னா உயிரை காப்பாற்றணும், உயிரை வாங்கக்கூடாது. சார் வேண்டாம், நீங்க வரம்பு மீறி பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நானும் ஒன்றும் வரம்பு மீறிலாம் பேசவே இல்லை. நீங்க தான் வரம்பை மீறி பண்ணியிருக்கீங்க, சட்டத்தை மீறியும் செஞ்சிருக்கீங்க. ஒரு ஃப்ராடு 420 அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னா அப்புறம் நான் உங்களை என்னன்னு சொல்றது? ப்ரொஃபஷனலி, எத்திக்கலி, லீகலி இட்ஸ் ராங். தெரியுமா? ஹலோ, என்ன ஸ்வேதா, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் இப்ப மாட்டிட்டு இருக்கேன். இது தேவையில்லாத பிரச்சனை. ஏன் என்னாச்சு? முத்தரசன் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன் இப்ப எதுக்கு? என்ன விஷயம்னு கேட்டீங்களா? கேட்டேன். உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணது நான் தானே. என்ன போட்டு நெருக்கிறாரு ஸ்வேதா. பாயிண்ட் பாயிண்டா புட்டு புட்டு வைக்கிறாரு. அந்த குழந்தை உனக்கு பிறக்கவே இல்ல. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு குழந்தை கொடுத்திருக்கேன். டிஎன்ஏ டெஸ்ட்ல கூட திருட்டுத்தனம் இருக்கு. அவ பண்ண மொத்த ஃப்ராடு தனத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அது இதுன்னு என்னென்னமோ பேசுறாரு ஸ்வேதா. கடைசியில போலீஸ்க்கு கூட போறேன்னு மிரட்டி பாத்துட்டேன். அதுக்கு அவரு நானே கூப்பிடலாம் தான் இருந்தேன். நீங்க வாங்க நம்ம போலீஸ் கிட்ட போய் பேசிக்கலாம்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. இங்க பாரு, இந்த தப்பு அத்தனையும் நான் உனக்காக தான் பண்ணேன். உனக்கு பண்ண உதவிக்கு எனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை தேவையா? சரி, உதவி பண்ணேன்னு ஏதோ சும்மா உதவி பண்ண மாதிரி சொல்றீங்க. பண்ணதுக்கு தானே அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்த. அப்ப பணம் பெருசா தெரிஞ்சது, இப்ப பிரச்சனை வந்ததும் பிரச்சனை பெருசா தெரியுதா? நீ பேசுற விதமே சரியில்லை. ஏதோ உனக்கு உதவி பண்ண பாவத்துக்கு எனக்கு உபத்திரம் வந்து சேர்ந்துரும் போல. போலீஸ மட்டும் அவர் வர வச்சுட்டாரு, நான் தேவையில்லாம மாட்டிப்பேன். அவங்க மிரட்டி நான் ஏதாவது உண்மையை சொல்லிட்டா உனக்கு தான் பெரிய சிக்கல் வரும் தெரியுமா? என்ன என்ன சிரிக்கிற? ஒன்னு பண்ணுங்க டாக்டர், நீங்க போய் போலீஸ்ல சொல்லுங்க. என் மாமா கிட்டயும் சொல்லுங்க. இந்த ஊர் பூராவும் ஓடி ஓடி போய் மைக் போட்டு சொல்லுங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமா சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முத்தரசு மாமா கிட்ட ஆமா மாமா உங்களை மனசார நேசிச்ச அந்த வெறியில தான் நான் என்னையே அறியாம இத்தனை தப்பையும் பண்ணிட்டேன்னு அவர் கால்ல விழுந்து சரண்டர் ஆயிடுவேன். அவர் இறக்கப்பட்டு என்ன மன்னிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது குடும்ப பிரச்சனையா 4 செவத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா உங்க கதை அப்படியா?
கர்ப்பமே இல்லாத எனக்கு குழந்தை பிறந்ததா சொல்லி அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சது, இது அத்தனையும் வெளியில தெரிஞ்சா உங்க கதி என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா இல்லையா? டாக்டருங்கிற மரியாதை மொத்தமா போய் ஜெயில போய் களி திங்கணும். திரும்பி வந்தா ஏதாவது ஒரு பேஷண்ட் உங்களை நம்பி வந்து பாப்பாங்களா? தூக்குல தொங்குறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. என்ன ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற? சாவ கண்ணு முன்னாடி காமிச்சிட்டல, அதான் ஸ்வேதா. இங்க பாரு, நான் பயந்து போய் போன் பண்ணேன். நீ என்னடானா என்னைய திருப்பி திருப்பி மிரட்டுற? அப்போ முதல்ல நீங்க மட்டும் என்ன மிரட்டலையா? இப்போ நான் உங்களை மிரட்டினா தப்பா தெரியுது. இங்க பாரு ஸ்வேதா, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு உதவி செஞ்சதுக்கு தான் நான் இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். எப்படியாவது என்ன காப்பாத்து ஸ்வேதா. இந்த ஸ்வேதாவுக்கு சரண்டர் ஆகுறவங்களுக்கு அபயம் கொடுக்கறது பிடிக்குமே தவிர மிரட்டி மீன் பிடிக்கிறவங்களுக்கு உதவி செய்ய பிடிக்கவே பிடிக்காது. சரி, எனிவே நீங்க பண்ணதும் தப்புதான். முத்தரச மாமா வந்ததும் நைஸா பேசி தப்பிக்காம ரொம்ப சவடாலா பேசினதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்கு. ஆமா கரெக்ட் ஸ்வேதா. இது பாருங்க, இனிமே தப்பிக்கணும்னா முன்வாசல் வழியா போக வேண்டாம், பின்வாசல் வழியா வெளியே வந்துருங்க. நான் காரோட வந்து வெயிட் பண்றேன். கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சீக்கிரமா வாங்க. ஓகே ஸ்வேதா. மறக்காம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு எமர்ஜென்சி அதான். சரி வாங்க போய் பேசலாம். மேனகா, மேனகா எங்க போயிட்டா? இங்கதானே இருந்தா. மேனகா, மேனகா. சார் உங்களுக்கு பேக் யார்டு பின்வழி தான் இருக்கா? ஆமா சார் இருக்கு சார், வாங்க காட்டுறேன். கொஞ்சம் காட்டுங்க சார். வாங்க சார். என்ன சார், எதுவும் பிரச்சனையா? நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார், அதான் பிரச்சனை. கௌதம், இது யாருன்னு தெரியுதா? அந்த ஸ்வேதாவுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ராட் இவ. ஏய், யார் பார்த்த ஃப்ராட்ன்ற? மரியாதையா பேசினா மரியாதை கிடைக்கும். ஏதாவது தப்பா பேசின மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்க? பண்றது எல்லாம் ஃப்ராட் தனம். அப்புறம் உன்னை ஃப்ராட்னு சொல்லாம மரியாதை கொடுத்து கொஞ்சுவாங்களா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன நடந்தது? என்னாச்சு டாக்டர்? பாருங்க, என்ன பைக்ல வந்து இடிச்சிட்டு ஃப்ராட்னு அது இதுன்னு கெட்ட வார்த்தையில இங்க திட்டுறாங்க. பாருங்க. ஹலோ, யாருங்க கெட்ட வார்த்தை பேசுனது? சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப நீ ஃப்ராட்னு இல்ல, அப்ப அது கெட்ட வார்த்தை இல்ல? ஏமா டாக்டரை கண்டபடி தப்பா பேசுறீங்க? நல்லா கேளுங்க சார், லேடிஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அறிவு வரட்டும். மேடம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க போங்க. எங்க அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு கேஸ் இருக்கு, உடனே கிளம்பணும். நீங்க கிளம்புங்க மேடம், எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஒருவேளை இவளை தேடிதான் மாமா வந்துரு போறோம். இருந்தாலும் இருக்கலாம். அவளை விடாத ஏய், கௌதம். நில்லு. ஏய், ஏய் நில்லு. ஏய். கௌதம் ஏய் அண்ணா, ஜனனி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லண்ணா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் பின்னாடியே வந்தோம். வழியில உங்களை மிஸ் பண்ணிட்டோம். உங்களை தேடிக்கிட்டே வர வழியில பார்த்தா திடீர்னு அந்த மேனகா டாக்டரை பார்த்தோம். எங்க வண்டியில விழுந்து பெரிய தகராறு ஆயிடுச்சுண்ணே. அந்த டாக்டரை பாத்தீங்களா? ஆமாண்ணே, எங்க அவங்க? இப்பதானே ஒரு கார்ல ஏறி போனா. கார்ல ஸ்வேதா இருந்தாளா? அது சரியா கவனிக்க முடியல மாமா. கார் வேற தூரமா இருந்துச்சு. அப்ப வேற இவங்க எல்லாம் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த அவசரத்துல பார்க்க முடியாம போச்சு. சரி, அவ கண்டிப்பா அந்த கார்ல தான் இருந்திருப்பா, நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க ரொம்ப யோசிச்சு வேற ஏதாவது முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்க பொண்டாட்டி ஆச்சுல பாவம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க ஸ்வேதா தான் தப்பான ஆளு. மத்த டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? டாக்டர், அந்த இடம் ரொம்ப சேஃப். அதனால நீங்க இப்போதைக்கு அங்கிருந்து வெளியே வர வேண்டாம். எல்லா பிரச்சனையும் அடங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிப்போம். சரியா? சரி ஸ்வேதா. அவங்களை கொண்டு போய் விட்டுருங்க. சரியா? சரி.
வெண்ணிலா, என்ன வெண்ணிலா? இல்ல மாமா, சுத்தமா முடியல. என்னால முடியல மாமா, ரொம்ப வலிக்குது. பாவம் அந்த குழந்தை, அதுவும் பசியில தானே இருக்கும். போய் கேட்டா ஸ்வேதா தருவாங்களா மாமா? ஏய் லூசு, நீ ஏன் வழியில் இருக்கும்போது எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கிற? அந்த குழந்தை நல்லா தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. வழியில் இருக்க உன்னை பத்தி கவலைப்படுவியா? என்ன கலை பண்றது? வேற வழியே இல்ல மாமா, நீங்க போயிட்டு குழந்தை தூக்கிட்டு வர பாருங்க. எனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது, பொம்பளைங்க விஷயமா இருக்குது. வேற வழி இல்லையா? என்னத்த பண்றது? சரி, நான் போய் குழந்தைய கூப்பிட்டு வரேன். வெண்ணிலா, கொஞ்சம் வலியை பொறுத்துக்க, மாமா இப்ப தூக்கிட்டு வந்துருவாரு. எதுக்கு மாமா இந்த திருட்டுத்தனம்லாம்? ஆ? எதுக்கு மாமா இந்த திருட்டுத்தனம்லாம்? ஆ? என்ன மாமா, மறுபடியும் அவங்க எல்லாம் பண்ற திருட்டுத்தனத்துக்கு நீங்க உடனே ஆகுறீங்களா? ம்? திருட்டுத்தனமா? என்ன திருட்டுத்தனம்? பின்ன காலையில நான் மாடிக்கு போன் பேச போன கேப்ல யார் வந்து தூக்கிட்டு போய் குழந்தைக்கு பால் கொடுத்தாங்கன்னு தெரியும். ஆனா நான் வந்து பார்த்ததும் உண்மை தெரிஞ்சிடக் கூடாதுன்னு நீங்க என்னையே ஏமாத்தி குழந்தைய கொஞ்சற மாதிரி வா என்ன நடிப்பியா? ரூமுக்கு வந்து குழந்தைய திருப்பியும் கொஞ்சம் போதுதான் குழந்தை மேல பால் வாட அடிச்சிச்சு. என்ன ஏமாத்தி குழந்தைய வெண்ணிலா கிட்ட கொடுத்தீங்கல்ல, இப்போ அவ ஏமாந்து போவாங்கறத நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் ஸ்வேதா. ஹாய் சங்கி, வா உட்காரு, வா. எப்படி இருக்க ஸ்வேதா? ஆ, நான் இந்த வீட்ல ஹாப்பி தான். ஆனாலும் சுத்தி சுத்தி வழக்கம் போல நிறைய பிரச்சனை தான். உனக்கு போன் பண்ணி ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க் காட் நீயே வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, அக்ஷயாங்க? அதுவா, அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை ஸ்வேதா. கூடவே இருந்து பாத்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னா. எங்க குட்டி பையன் எங்க? மேல இருக்கான். ஏன் சலிச்சுக்கிற? அவனை வச்சுதான் வீட்ல ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த போராட்டத்துல நான் ஜெயிச்சே தீரணுங்கிற ஒரு முடிவோட தான் இருக்கேன். பாருங்க சித்தி, சித்தி என்ன, கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. இதுல இருக்க பால் சொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புண்ணா போயிடும். பால் சொட்டிடுமா? இலையில கூட பால் வருமா? ஆமா ஆமா, இந்த இலையில பால் வரும். இது மருந்து இலை. மருந்து இலையா? மருந்து இலை எதுக்கு சித்தி? ஐயோ, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, நான் அப்புறமா சொல்றேன். ம், சொல்லுங்க சித்தி, சொன்னாதான் நாங்க விடுவோம், இல்லனா விட மாட்டோம். ம், விட மாட்டீங்களே, சரியான அழுத்தக்காரிங்க. தம்பி பாப்பாக்கு பால் கொடுக்க முடியாம அம்மாக்கு ரொம்ப வலிக்குதான். அதான் இந்த மருந்தலி வச்சு கட்டினா சரியா போயிடுமா, அதுக்குதான். அச்சச்சோ, அம்மா பாவம்ல. ஆமா, என்ன பண்றது, பாவம்னு உங்களுக்கே தெரியுது. இந்த வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அக்ஷயா அப்பாக்கு இப்போ எப்படி இருக்க? எல்லாம் ஓகேவா? அடுத்தவங்க வேதனையில குளிர்காயிற ஜீவனுங்க. நீங்க பார்த்து அடிச்சுக்காம விளையாடுங்க, நகருங்க. ருத்ரா, நம்ம வேணும்னா அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க இப்போ அம்மாக்கு இந்த இலையெல்லாம் கொடுத்து கட்டுவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா போலாம். புடி பார்க்கலாம். ஆண்டவன் அவங்க பக்கம் இருக்கான்னு ஆவுன்னு ஏகப்பட்ட பந்தா விடுவாங்க. இப்போ வலிக்குது வலிக்குதுன்னு ஏதோ இலைய பறிச்சுக்கிட்டு போறாங்க. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். என்ன ஏத்துக்காம என் மனச வலிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்தின என் மாமா இருக்காருல, அவருக்கும் இந்த வலி நல்லா போய் சேரட்டும். வெண்ணிலாக்கு நான் மட்டும் வலிக்கும், நான் என்ன கிள்ளுக்கிறியா? என்ன ஸ்வேதா இப்படி சொல்ற?
பின்ன என்ன, நானும் எவ்வளவு நாள் தான் குழந்தைய காமிச்சேன், இழுத்து பாக்குறது. மாமா அசரவே மாட்டேங்கிறாரு. அவர் என்கிட்டயே அவரோட டிராமா வேலையெல்லாம் காட்டுறாரு. சரி, கடைசியில இப்போ என்னதான் முடிவு? பால் குடுக்கறதுக்கு குழந்தைய கேட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் அவ வலியில துடிக்கிறாளாம். அது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே காதுல தேன் வந்து பாயுது. ஸ்வேதா, அங்க பாரு. ருத்ரா, இங்க பாரு ருத்ரா, வா போய் சாமி கிட்ட வேண்டிக்கலாம். போ. இதை விட எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. நம்ம போய் சாமி கிட்ட வேண்டப்ப அந்த சாமி நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? அப்படியெல்லாம் பேசாத ருத்ரா, வா போலாம். என்ன சொல்ல விட்டீங்களா? 2 பேருக்குள்ள பயங்கர வாக்குவாதமா இருக்கு. நீ வா போலான்னு கூப்பிடுற, அவ வரமாட்டேன்னு சொல்றா. நீ எங்க கூப்பிடுற, அவ எங்க வரமாட்டா. ஒண்ணும் இல்லப்பா, நான் சாமி கும்பிடுறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கேன். ருத்ரா என்னடா வரமாட்டேங்கிறா. சாமி கும்பிட தானே கூப்பிடுற, போலாம்ல. சரி, இப்ப நீ எதுக்கு திடீர்னு சாமி கும்பிட கூப்பிடுற? இல்லப்பா, இப்பதான் கலை சித்தி வெண்ணிலாமாக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கையில ஏதோ இலையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அவங்க அதை வச்சு கட்ட போறாங்களாம். அதனால அம்மாக்காக சாமி கிட்ட வேண்டிக்கலான்னு கூப்பிட்டு இருந்தேன். ஏன் சொல்லிட்டு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இந்த ஸ்வேதா ஆண்டி இருக்காங்களப்பா, அவங்க சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் நீங்க சாமி பூதம்னு சொல்வீங்கல்ல, இப்ப உங்க அம்மாக்கு நல்லா வலிக்குதுல, நல்லா வலிக்கட்டும்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சாமி பேச விட்டு வேடிக்கை பாக்குதுன்னு எனக்கு கோவம். அதனாலதான் போக மாட்டேன்னு சொன்னேன். தப்பு தப்பு. சாமி மேலாம் கோவத்தை காட்டக்கூடாது. சாமி எதை பண்ணாலும் சரியாதான் பண்ணும். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சோம்னா நமக்கும் நல்லதான் நடக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு கெடுதல் நினைச்சோம்னா சுவேத்த மாதிரி கெடுதல் தான் நடக்கும். கவலைப்படக்கூடாது, சரியா? இல்லப்பா, நாங்க எப்பவுமே நல்லதுதான்ப்பா நினைப்போம். நீங்களாம் அப்ப கஷ்டப்பட்டப்ப சாமி கிட்ட வேணும், சாமி என்ன நமக்கு ஹெல்ப்பா பண்ணுச்சு. அதான் எனக்கு கோவம். இல்ல செல்லக்குட்டி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பாஷா படம் பார்த்திருக்கியா? அதுல ரஜினி சொல்லுவாரு, சாமி கெட்டவங்களுக்கு நிறைய கொடுக்கும், அப்படியே அவன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில கை விட்டுருவாரு. அவர் நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கைவிடாம கடைசி நேரத்துல காப்பாத்திடுவாரு. அதே மாதிரி நாம நல்லதானே நினைக்கிறோம், சாமி நம்மள கைவிட மாட்டாரு. அவ கெட்டது நினைக்கிறாள், அவளை கை விட்டுருவாரு. சிம்பிள். இப்ப சாமி கூடமா? வாங்க. வெண்ணிலா, இப்படி வலிய பொறுத்துட்டே உட்கார்ந்துட்டு இருந்தனா அப்புறம் இதுக்குன்னே காய்ச்சல் வந்துரும். கஷ்டமா இருக்கு வெண்ணிலா, ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றியோ? பேசாம நான் டாக்டரை வர சொல்லிட்டா? தயவு செஞ்சு வேணாம் கலை. அவங்க வந்து மாத்திரை மருந்துன்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நான் சாப்பிட மாட்டேன். என்ன வற்புறுத்தாத, சரியாயிரும். எப்படி வெண்ணிலா சரியாகும்? நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற வெண்ணிலா நீ. வாங்க வாங்க. வேண்டிக்கோங்க. நீங்களும் அம்மாக்காக வேண்டிக்கோங்கப்பா. நீங்க உங்க அம்மாவுக்கு வேண்டிக்கோங்க, நான் என் பொண்டாட்டிக்கு வேண்டிக்கிறேன். சரிச்சிட்டீங்களா? சந்தோஷமா சாமி கும்பிட்டுக்கோங்க. சாமி, வெண்ணிலாமா ரொம்ப பாவம். அவங்க எப்பவும் மத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நீ தான் காப்பாத்தணும். வெண்ணிலாமாவோட வலி குறையணும், நீதான் சாமி அந்த வலி இல்லாம பண்ணணும். நானும் தலைகீழ நின்னு பார்த்துட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எப்படியாவது திருத்தணியை வச்சுதான் மாமாவை என் பக்கம் இழுத்தாகணும். அது ஒண்ணுதான் இப்ப இருக்கிற ஒரே வழி. அதுக்குதான் திருப்பி திருப்பி இவனை வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ உன் மாமாக்கு வீசுற தூண்டிலே திருத்தணிக்கு தானே சொல்லு. ஆமாமா, வேற என்ன பண்றது? குழந்தை ரொம்ப நேரமா தூங்குற மாதிரி இருக்கு, பால் குடுத்தியா?
கொடுக்கணும். இதோ பாட்டில கலக்கி வச்சிருக்கேனே. செல்லக்குட்டி, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. டேய், ருத்ரா குட்டி, அம்மாக்கு ஒரு உதவி செய்வியா? நீ போய் அந்த ஸ்வேதா ரூம்ல திருத்தனுக தூங்கிட்டானா இல்ல பசியில அழுவுறானான்னு பாத்துட்டு வரியா? சரிம்மா. செல்லக்குட்டி பாத்தீங்களா, உங்க அம்மா உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திருத்தணிகை தான் முக்கியமா, நீ முக்கியம் இல்லையா? பாத்துக்கோ சொல்லிட்டேன். நீ பேசாம இரு முத்து மாமா. நீ பாத்துட்டு வா. ம். செல்லக்குட்டி, அந்த நர்ஸ் விஷயமோ டாக்டர் விஷயமோ எது பிரச்சனை பண்ணுன்னே எனக்கு தெரியல. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சமாளிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா தூங்குறான். திருத்தணிகை, திருத்தணிகை, திருத்தணிகை. டேய் டேய், ஏ, சங்கீதா, இவன் அமைதியா இருக்காண்டி. என்ன? இங்க பாருட தங்கம், நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். தங்கம், சங்கீதா, முத்தரச மாமா இத்தனை பேருக்கு நடுவுல என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. அவர் என்ன எந்த உரிமையில அடிச்சாரு? எந்த உரிமைனா புரியல. அவர்தான் வார்த்தைக்கு வார்த்தை இது அவர் குழந்தை இல்ல, அவர் குழந்தை இல்லன்னு சொல்லுவார்ல. அதுக்கப்புறம் எந்த உரிமையில அடிச்சிருப்பாரு? ஏதோ ஒரு உரிமை எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்குன்னு தானே அடிச்சிருக்காரு. போதும், எனக்கு அது போதும். எனக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்கு. விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஹை வடை. ஏய் இரு. சாமி கும்பிட்டுட்டு காக்காக்கு படையல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும், சரியா? ம், சரிம்மா. என்ன மருது, திடீர்னு ஏதோ சாமி எல்லாம் கும்பிடுறாங்க? அது இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியா, அதான் சித்ராவுக்கு படையில போட்டு சாமி கும்பிடுறாங்க. ஓ, எனக்கு ஆட்டும் காட்டி என்னையே கொல்லுவேன்னு அலைஞ்சிட்டு இருந்தா அந்த சித்ராவையே அடக்கி உடக்கி சாந்தி பண்ணி மந்திரவாதி மூலமா மேல அனுப்பிச்சாச்சு. இவங்கெல்லாம் சாதாரண சில்வண்டுக்கு தானே. இவங்களெல்லாம் அடக்கி உடக்கி என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாருங்க. வழக்கமா பௌர்ணமி அன்னைக்கு சாமி கும்பிடுறது விசேஷம் தான். ஆனா இன்னைக்கு சித்ராக்கா பேர்லயே பௌர்ணமி வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ருத்ரா குட்டி, வா, அம்மாவை வந்து வேண்டிக்க. ம். உத்ரா, போடா நீயும் போ. உத்ரா, நீயும் எப்பவும் சித்ராக்கா பொண்ணுதான். இந்த வீட்ல எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து வேண்டிக்கோங்க. என்னடி ஸ்வேதா, நம்ம இங்க வந்து நக்கல் அடிக்கிறாங்க, போயிடலாமா? தூ, இதெல்லாம் நான் பெருசா நினைச்சிருந்தா இந்த வீட்டுல நான் இருந்திருக்கவே முடியாது. என்னை பார்த்து நக்கல் அடிக்கிறவங்கள கதற விட்டு வேடிக்கை பாக்குறது தாண்டி என் ஸ்டைலு. விடு, இதுல என்ன இருக்கு, விடு. ம்.
இந்த முத்து மாமா நீ சாப்பிடு. அப்போ எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சொல்லாம சொல்றீங்க அப்படிதானே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியேதான், வெக்கப்படாதீங்க. மாமா நீங்க ஊட்டி விடுங்க. ஓட்டிடுவோம். கலை, நீ என்ன கலந்துக்காம தனியா உட்காந்துருக்க? பரவாயில்ல வெண்ணிலா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இவங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து பாக்குறப்போ இவங்கள ஆட்டங்காண வைக்கணுங்கிற வெறிதான் வருது. ஸ்வேதா, வெண்ணிலா உன் இடத்துல இருக்கான்னு உனக்கு பொறாமையா இருக்கா? இல்ல தப்பா நினைச்சுக்கலன்னா ஒன்னு சொல்றேன். உன்னை பிடிக்காத இடத்துக்கு எதுக்கு திரும்ப திரும்ப வரணும்? வா நம்ம போயிடலாமே. இத பார்க்கணும். பார்த்தாதான் எனக்கு ஜெயிக்கணுங்கிற வெறி என் மனசுக்குள்ள ஏறும். கூடிய சீக்கிரம் இந்த கூட்டத்தோட நடுநாயகமா நான் உட்கார்ந்திருப்பேன். அந்த வெண்ணிலா ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தாண்டி என் வேலையே. ஏற்கனவே அரை பைத்தியமா சுத்திட்டு இருந்தா இப்போ நிலா வெளிச்சத்துல என்னென்னமோ உளறா. பைத்தியம் முத்திடுச்சு போல இருக்கு. ஏய், என்னடி யோசிச்ச? இவளுக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுதுன்னு யோசிச்சல? ஐயோ, நான் ஏன் அப்படிலாம் யோசிக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்வேதா, நீ என் ஃப்ரெண்டு. நான் உன்னை பத்தி இப்படி எல்லாம் யோசிப்பனா? நீ யோசிப்ப. மனசுக்குள்ள யோசிச்சா கூட கண்டுபிடிச்சிடுறாளே எமகாதகி. அதுக்குள்ள எங்க நினைச்சு போனா? வெண்ணிலா, என்னங்க மாமா? வெண்ணிலா எங்க? கீழே வரலையே. வரலையா? ஏய் ஏய் ஏய், சங்கீதா சங்கீதா, என்னடி என்னடி? மருந்து எதுவும் திறந்தியா? நான் ஏன் திறக்க போறேன்? என்ன தூங்க விடுடி. ஏய், அடிச்சன பாரு. என்னடி பிரச்சனை? அங்க பாரு, மருந்து ரெண்டும் திறந்திருக்கு. கொஞ்சம் காலியாவும் இருக்கு. மருந்து ஏதாச்சும் கொடுத்தியா இல்லையா? எனக்கு எப்படி தெரியும்? நான் எந்த மருந்தும் கொடுக்கல. யார் கொடுத்தா? நம்ம மருந்து கொடுக்கல, அப்ப யார் கொடுத்திருப்பா? ஓ, இவதான் வந்து கொடுத்திருக்காளா? ஏய் சங்கீதா, ஏய் சங்கீதா, இங்க வா. யார் மருந்து கொடுத்திருப்பான்னு கேட்டல்ல, இங்க பாரு, இவதான் கொடுத்திருக்கா. என்னடி இவ இப்படி வந்து இங்க படுத்திருக்கா? பெத்தவல்ல, உண்மையான தாய் பாசம் அவளையே அறியாம இங்க எழுதிட்டு வந்திருக்கு. எல்லாமே இவளாலதான். இவ மட்டும் ஒழிஞ்சிட்டா மாமா என்ன கண்டிப்பா ஏத்துப்பாரு. அவருக்கு வேற வழியே இல்ல. ஒரு 12 மாடி இங்க வந்து நம்ம ரூம்ல தூங்குற, பேசாம தலகாணிய முகத்துல அமைக்க சாகடிச்சிட்டுமா? வேணா ஸ்வேதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எதுவும் பண்ணிடாத, அப்புறம் பெரிய பிரச்சனையில மாட்டிடுவ. ஏய் சும்மா ரெடி. என்ன பண்றது? எப்படி கொள்ளலாம்?
இந்த பில்லோவை போட்டு அமுக்கி கொன்னுடலாம். எப்படியாவது இவளை இன்னைக்கு சாகடிச்சிடணும். கண் முழிச்சு பாரு. எல்லாம் கனவுதானா? நிஜம்னு நினைச்சிட்டோமே. பாட்டி எப்பவுமே இந்த நாளை தான் என் பிறந்த நாள்னு கொண்டாடுவாங்க. இந்த நாள்ல தான் என்ன கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயம் இவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த நாள்ல தான் பாட்டி என்ன கோவிலுக்குலாம் கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொல்லி பர்த்டே கொண்டாடுவாங்கன்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? பரவாயில்ல, பாட்டிய பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் போல இருக்கு. அப்பா கிட்ட போய் பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டு பாப்போம். சரி, அதான் அது லோடு எத்தனை வேணும்னு சொல்லுங்க. அதான் நீங்க எத்தனை லோடு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி அனுப்புவோம். அதாங்க மேன் பவர் வேணும் இப்போ. அதுக்கு தான் கேட்குறேன். நீங்க மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவர் அனுப்பி விட்டுருவாரு. ஆமாம் ஆமாம், அதை அவர் பார்த்துப்பாரு. அது உங்களுக்கு ஒரு 2-3 டேஸில் வந்துடும். சரிங்களா? அதான் நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசுங்க, உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை சொல்லுங்க. ஆமாம் சார், அதான் ஆமாம், அதான் ஒரு நிமிஷம். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. அப்பா ஃபோன் ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன். நீ அம்மா கிட்ட போய் சாரி உங்கள் இங்கே இல்லைங்க, இங்கே அம்மா. நீங்கள் சொல்லுங்கள் சார். அதான் சார், ஓகே 2-3 டேஸில் வந்துடும். ஓகே, சரி ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். அம்மா, ஜனனி, கலை. என்ன வேணிலா? வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கா? ஜன்னி காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பாத்துக்கோ, நான் அடுப்படி வேலையை பாக்குறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? அம்மா உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வந்துடுறேன்.